ஒரு காட்டை ஒரு சிங்கராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அவர் எவ்வளவுதான் நல்லபடியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாலும் அந்த காட்டுல வாழ்ந்த விலங்குகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டு தனித்தனியாவே வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. ஒரு ராஜாவா இந்த காட்டு விலங்குகளோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதே சிங்கத்துக்கு பெரிய வேலையா போச்சு. அதனால எப்படியாச்சும் காட்டு விலங்குகளுக்குள்ள நட்பை ஏற்படுத்தி விட்டுட்டோம்பா, நாம நிம்மதியா அரசாங்க வேலையை பார்க்கலாம்னு யோசனை செஞ்சிச்சு சிங்கம். ஒரு நாள் அந்த காட்டுல இருந்த நீரோடையில ஒரு பாம்பு கூட்டம் எங்கிருந்தோ வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டதா சிங்கராஜாவுக்கு செய்தி வந்துச்சு. இதை கேட்ட சிங்கராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. இது இந்த காட்டுல வாழ்ற எல்லா விலங்குகளுக்கும் பொதுவான நீரோடை, இது எப்படி ஒரு பாம்பு கூட்டம் சொந்தம் கொண்டாடலாம்னு கோபப்பட்டு நீரோடைக்கு போச்சு. அங்க இருந்த பாம்புங்க எல்லா மத்த மிருகங்கள் தண்ணி குடிக்க முடியாதபடி பாதையில படுத்திக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இத பார்க்க சிங்கராஜா ரொம்ப கோபப்பட்டு, எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போங்க, இது பொது நீரோடை, எந்த ஒரு கூட்டமும் சொந்தம் கொண்டாட முடியாது, எல்லாரும் வெளியில போங்கன்னு கத்துச்சு. இத பொருட்படுத்தாத பாம்புங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்கிருந்த சிங்கத்தையே விரட்ட ஆரம்பிச்சுச்சுங்க. எல்லா பாம்பும் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை கடிக்க முயற்சி செஞ்சுச்சுங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயம், யோசிச்சுதான் முடிவு செய்யணும். இப்போதைக்கு இங்க இருந்து போயிடுறது தான் நல்லதுன்னு நினைச்ச சிங்கம் அங்க இருந்து திரும்பி வந்துருச்சு. சிங்கத்தையே ஒரு பாம்பு கூட்டம் துரத்தி அடிச்சிடுச்சுன்னு தெரிஞ்ச யானைகள் அங்க போய் பாம்பை எல்லாத்தையும் துரத்திட்டா நாம தான் இந்த நீரோடைக்கு சொந்தக்காரங்களா ஆகிடலாம்னு நினைச்சிட்டு அங்க போச்சுங்க. யானைகள் ஒவ்வொரு பாம்பா மிதிச்சு சண்டை போட ஆரம்பிச்சுச்சுங்க. ஆனா ஆயிரக்கணக்கில் இருந்த பாம்புங்க யானைங்க மேல எல்லாம் ஏறி பயமுறுத்தினதால யானை கூட்டமும் பின்வாங்கிடுச்சு. அடுத்ததா வந்த கழுகுகள் கூட்டமும் பாம்புகளை பிடிச்சி அதுங்களை அப்புறப்படுத்திட்டா இந்த காட்டுல நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும்னு நினைச்சிச்சு. அதே மாதிரி பறந்து வந்து பாம்புகளை கொத்தி தூக்கிட்டு போய் வேற பக்கம் விட்டுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அடுத்தடுத்து வந்த பாம்பு கூட்டம் அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுச்சுங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மரத்தடியில நின்னு பார்த்துக்கிட்டு இருந்த நரி மந்திரிக்கு யோசனையாவே இருந்துச்சு. இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் தனித்தனியா பலம் வாய்ந்தவையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கு. அதனாலதான் எங்கேயோ இருந்து வந்த பாம்பு கூட்டம் பொது நீரோடைய ஆக்கிரமிப்பு செஞ்சு எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சு. உடனே சிங்கராஜாவை சந்திச்சு எல்லா மிருகங்களையும் கூப்பிட சொல்லுச்சு. அதே மாதிரி காட்டுக்குள்ள தண்டோரா போட்டு எல்லா மிருகங்களையும் சிங்கத்தோட குகைக்கு முன்னாடி வர வச்சது சிங்கம். நரி என்ன சொல்ல போகுதுன்னு எல்லா மிருகங்களும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்பத்தான் நரி சொல்லுச்சு, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, அதனாலதான் வெளிக்காட்டுல இருந்து வந்த பாம்பு கூட்டம் உங்களை இப்படி திணறடிக்குது. அதனால நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டு போயிடுங்க, உங்களால இந்த காட்டுக்கோ அரசருக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட எல்லா மிருகங்களும் வருத்தப்பட்டுச்சுங்க. அடடா அரசே, இந்த மந்திரி சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கிறதா ஒத்துக்கிறோம், இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, நாங்க பிறந்து வளர்ந்த இந்த காட்டை விட்டு வெளியில போக எங்களுக்கு மனமில்லைன்னு சொல்லுச்சுங்க. இதை கேட்ட சிங்கராஜா நரியாரை எல்லா மிருகங்களும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த பாம்பு கூட்டத்தை துரத்தி அடிச்சிடலாமான்னு கேட்டுச்சு. அதுக்கு நரி சொல்லுச்சு, கண்டிப்பா அரசேன்னு சொல்லிட்டு இந்த பாம்புகளோட பலமா நீங்க எதை நினைக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு கழுத சொல்லுச்சு, அந்த பாம்புகளுக்கு நிறைய விஷம் இருக்கு, அதே நேரத்துல நிறைய பாம்புகள் கூட்டமா இருக்கு, ஒரு பாம்பு இல்லனா இன்னொரு பாம்பு கடிக்க வருது, இதை சமாளிச்சா நாம அந்த பாம்புகளை துரத்தி விட்டுடலாம்னு சொல்லுச்சு. இதை கேட்ட நரி, சரி அப்ப அந்த பாம்புகளோட பலகீனம் என்னன்னு கேட்டுச்சு. அப்ப குரங்கு சொல்லுச்சு, இந்த பாம்புகள் முள்ளம்பன்றிய பார்த்தா சண்டைக்கு போகும், ஆனா முள்ளம்பன்றிங்களுக்கு விஷம் இல்லாததால பாம்புகளே அதிக தடவை ஜெயிச்சிருக்குதுங்கன்னு சொல்லுச்சு. உடனே நரிக்கு ஒரு புது யோசனை தோணுச்சு. அப்ப பாம்புகளோட மோதுறதுக்கு சரியான ஆள் முள்ளம்பன்றிங்க தான், அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து பலத்தை கொடுத்தோம்னா இந்த பாம்புகளை ஒரு கை பார்த்திடலாம்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கராஜா, அது எப்படி நரியாரே முள்ளம்பன்றிக்கு நாம் உதவி வேணா செய்யலாம், ஆனா அதோட பலத்தை எப்படி கூட்டுறதுன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி சொல்லுச்சு, பாம்போட பலமான விஷத்தை நாம் செயற்கையா முள்ளம்பன்றிக்கு கொடுத்தோம்னா நாம ஜெயிச்சிடலாம்னு சொல்லுச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கரடி வேகமா முன்னாடி வந்து, அரசே, எனக்கு ஒரு மூலிகை செடி தெரியும், அது ரொம்ப விஷத்தன்மை கொண்டது, அதை வச்சு முள்ளம்பன்றிகளோட ஊசி மாதிரி இருக்கிற முட்டைகளுக்கு விஷத்தன்மை உண்டாக்கலாம்னு சொல்லுச்சு. உடனே எல்லா மிருகங்களும் கரடி கூட சேர்ந்து காட்டுக்குள்ள போய் நிறைய விஷத்தினை உள்ள மூலிகைகளை சேமிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய இடத்துல அதை போட்டு யானைகளை அது மேல நடக்க விட்டாங்க. அதனால அந்த மூலிகைகள்ல இருந்து விஷசாறு வழிய ஆரம்பிச்சிச்சு. அதை எடுத்து முள்ளம்பன்றிங்க மேல பூசி விட்டுச்சு. குரங்கு மூலிகை விஷத்தை பூசிக்கிட்ட முள்ளம்பன்றிங்க பாம்புகள் இருக்கிற இடத்துக்கு போச்சு. நம்ம கூட சண்டை போடா,
புதுசா முள்ளம்பன்றி கூட்டம் வந்திருக்குன்னு பார்த்த பாம்புகள் கூட்டம் கூட்டமா வந்து முள்ளம் பன்றிகளை சுத்தி வளைச்சிச்சுங்க. அப்பத்தான் முள்ளம் பன்றியோட முட்கள்ல இருந்த விஷம் பாம்புகள் மேல பட்டுச்சு. விஷம் பட்டதும் நிறைய பாம்புகள் மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. என்னடா இது, நாம தான் கொடிய விஷம் புடைய ஜந்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த முள்ளம்பன்றிக்கு எப்படி விஷம் வந்துச்சுன்னு நினைச்ச பாம்புங்க ரொம்ப பயந்து போச்சுங்க. நிறைய முள்ளம்பன்றிங்க கூட்டம் கூட்டமா வர்றதும் மயங்கி விழுந்த பாம்புகளை யானை கூட்டம் மிதிச்சு நசுக்கிறதும் வேகமா வந்த பெரிய பாம்புகளை கரடி கூட்டம் பிச்சு போடுறதுமா அந்த காடு ஒரு பெரிய பொற்காலமா மாறிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்மளோட வம்சமே அழிஞ்சு போயிடும்னு நினைச்ச பாம்பு கூட்டம் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பாம்புகள் காட்ட விட்டு வெளியில போறத பார்த்த எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிச்சுங்க. அன்னையில இருந்து எல்லா மிருகங்களும் தங்களுக்குள்ள இருந்த விரோதங்களை மறந்து கூட்ட வாழ்ந்து அந்த காட்டை வளமாக்குச்சுங்க.